வணக்கம் நேர்களே. இன்றைக்கி ஒரு அம்பர்லா கட்டு கவுன் இப்படி வெட்டுறேன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, துணியை ரெண்டாக மடித்து ரெண்டு மூளையாக மடித்து இப்படி போட்டுருக்குறோம். சரியா? இந்த பக்கம் ஓப்பன் அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ஓப்பன், இந்த பக்கம் மடிப்பு, இந்த பக்கம் மடிப்பு. சரியா? இப்போ இது 40 சைஸில் ஒரு டாப் ஒரு கவுன் வந்து வெட்ட போகிறேன். 40 சைஸில் நாங்கள் அம்பர்லா கட்டுக்கு முதல்ல இடுப்பு அளவு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து நாங்கள் 10 எடுக்கிறேன். இவங்களோட இடுப்பு அளவு 32. இதில் இருந்து இப்போ இங்கேயும் ஒரு 10 எடுத்துட்டு இதை பார்க்கணும். நாங்கள் 32 பேர் தாண்டு. அப்போ எங்களுக்கு 8 இன்ச்சு தேவை, கொஞ்சம் குறையுது. அப்போ 10.5 வைக்கணும். இப்படி தான் கூட்டி கூட்டி வைக்கணும். சரியா? இப்போ கொஞ்சம் குறைஞ்சிது, 11க்கு நான் வைக்கிறேன். 11. அதே மாதிரி இங்கேயும் 11. சரியா? இந்த நுனியிலேருந்து எடுங்க. இப்போ வச்சு பார்ப்போம். இந்த பாருங்க, 8 சரியாக இருக்குது. சரியா? நல்லா பார்ப்போம். 11 இன்ச்சு எடுத்துகிட்டு நாங்கள் என்ன செய்யணும், இதில் இருந்து இந்த வளைவை இப்படி பெண்ணால் அப்படி கீறிக்கொள்ளுங்க. அதாவது இந்த ஓட்டைக்குள்ளால் இந்த பெண்ணை போட்டுட்டு இப்படி கீறுங்க. சரியா? இப்போ அவங்களோட உயரம் 15.45. இப்போ நான் இந்த இதில் இருந்து 15 விடுறேன். இந்த கோடு கீறணும் இல்லை, இதில் இருந்து 15 விட்டு இந்த பாருங்க 46க்கு எடுக்கிறேன். சரியா? 46 தையல் வாசியெல்லாம் சேர்த்து 46க்கு எடுத்துட்டு இப்போ இங்கே இருந்து இது எத்தனை இன்ச்சு இருக்குன்னு பார்க்குறேன். பாருங்க, 42 இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இங்கே இதை வச்சுட்டு இங்கே பாருங்க, இந்த நுனியில் இப்படி டேப்பை மாற்றி பிடிச்சிட்டு பாருங்க, இப்படி எடுத்திங்கன்னா நல்ல வடிவாக நேராக வந்துடும். சரியா? இவ்வளோதான். இப்போ இதை நாங்கள் வெட்டுறோம். அம்பர்லா கட்டு வெட்டியாச்சு. பாருங்க, அம்பர்லா கட்டு வெட்டியாச்சு. சரியா? இனி நம்ம மேல் துணி வெட்டுறது பார்த்தோம்னா இப்படி வெட்டுறதுண்டு. இப்போ பாருங்க, மற்ற துணியெல்லாம் நாங்கள் இதை 4ஆக மடித்து போட்டு வெட்டலாம். ஆனால் இது 1 வே துணி. அப்போ ஒரே நேராக வெட்டணும்னா இதை தனித்தனியாக தான் வெட்டணும் மடித்து போட்டு. இது பாருங்க, இது 1 வே மேலே பார்த்து கொண்டு இருக்கு. அதனால நாங்கள் தனித்தனியாக தான் வெட்ட வேண்டி வரும். பாருங்க, இங்கே கீழே நேரான கோடு கீரை தேவையில்லை, நேராக இருக்குது துணி. இப்போ இவங்களோட இடுப்புக்கு மேலே உயரம் 15 நாங்கள் 16 இன்ச்சு எடுக்கணும். பாருங்க, இதுலேருந்து 16 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 16 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டால் இவங்களோட தோல் அகலம் 7 இன்ச்சு. பாருங்க, இதிலேருந்து 7 இன்ச்சு எடுத்துட்டேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 7 இன்ச்சு எடுத்துட்டு இதை கோடு போட்டுட்டோம். கோடு போட்டுட்டு இதில் இருந்து 1/2 இன்ச்சு இறக்குறோம். இப்படி இறக்கிட்டு 3 இன்ச்சு கழுத்து, இதை இறக்கிட்டு இதில் இருந்து
ஒரு 7 இன்ச்சு இங்கே இறக்குறோம். இறக்கிட்டு இதுலேயும் ஒரு கோடு போடுறோம். கோடு போட்டாச்சு. இப்போ இந்த மார்பு சுற்றளவு 10 10 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இடுப்பு சுற்றளவு 32 32 8. இப்போ சட்டைகளுக்கு டாட் போட்டால் தான் வடிவாக இருக்கும். அதனால் ஒரு இன்ச்சு டாட்டுக்கு விட்டுட்டேன். இப்போ தையல் வாசி. தையல் வாசி விட்டாச்சு. விட்டுட்டு அளக்கு. அளந்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குண்டு. ஆமாம் வந்து 9 இன்ச்சு இருக்குது. சரி, இப்போ நாங்கள் இதை வெட்டுவோம். இப்போ இதை நாங்கள் வந்து வெட்டுவோம். சரியா? இப்போ இது முடிஞ்சது. நாங்கள் அடுத்த துண்டை போட்டு வெட்ட போகிறோங்க. இன்னொரு துண்டு நேராக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்படி போடுவோம். போட்டுட்டு மேலே இருந்து இப்படி எடுப்போம். ஒன்வே துணி என்றால் அப்படித்தான் போட்டுட்டு எடுக்கணும். அப்போ தான் சட்டை நல்லா வருங்க. இப்படி போட்டுட்டு எல்லாம் நேராக வச்சுட்டு அடுத்த வெட்டிக்கொண்டு வரைக்கும் கொஞ்சம் சரிச்சு எடுத்து விட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க. ஓகே, இது கழுத்தின் அளவு 10 மார்க் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது கை வெட்ட போகிறோம். பெல் ஸ்லீவ் கட்டை வர கையை அதை இங்கே பாருங்க இப்படி துணி எடுத்து இப்படி கோணத்தில் இப்படி மறைச்சி போட்டுட்டேன். இப்போ ஆமூல் வந்து 9 இன்ச்சு இருந்தது. 9 இன்ச்சு இருந்தால் நாங்கள் 8 இன்ச்சு இப்படி எடுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் 8 இன்ச்சு எடுத்து ஒரு கோடு போடுவோம். கோடு போட்டுட்டு இப்படி நேராக ஒரு கோடு போடுவோம். கோடு போட்டுட்டு இந்த கோட்டிலேருந்து 9 இன்ச்சு எடுங்க. 9 இன்ச்சு எடுத்து இதுலேருந்து 3 இன்ச்சு எடுத்து 9 இன்ச்சு இதையும் முனையுங்க. வச்சுட்டு இது இப்படி எடுத்தால் சரி. இப்படி எடுத்துட்டு வச்சு பார்த்திங்கன்னா கை சரி. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதில் இருந்து இப்படியே ஒரு வட்ட வடிவமாக இப்படி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறோம்,
இந்த கை நுனியிலிருந்து இப்படி எடுத்து விட போகிறோம். இப்போ இந்த ஸ்லீக்காக இருக்குது. நல்லொரு பெல் ஸ்லீக்காக வந்துட்டு இவ்வளோனா இந்த கை. சரியா? ஓகே நேர்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். அடுத்த காணொலியில் சந்திப்போமே.